என் அன்பு தேவஜனமே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு கிறிஸ்துமஸ் சந்தோஷத்தின் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. தேவ தூதன் இப்படியாக மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கும் போது, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் சொல்லி அறிவிக்கும் போது ஜனங்களுக்கு மகிழ்ச்சி உண்டானது. அதே இந்த நாட்களில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்தை அறிவிக்கும்படியாக இந்த கால வேளையிலே கடந்து வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுதே அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆமென். அன்பான தேவஜனமே, இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை அறிவிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து இடத்திலே அநேகர் கூடி வந்து அவரை தொழுது கொண்டார்கள். யூதர்கள் தொழுது கொண்டார்கள், மேய்ப்பர்கள் தொழுது கொண்டார்கள், ராஜாக்கள் தொழுது கொண்டார்கள், புற ஜாதி மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டார்கள். இன்று ஆண்டவர் மற்றமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அன்பான தேவஜனமே, இந்த நாட்களிலே அவரை பற்றிக் கொள்ளும்படியாக, அவரோடு கூட உறவாடும்படியாக உன் வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் நீ கொடுப்பாய் என்றால் உன் வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நிச்சயமாய் மாற்றுவார். உன் வாழ்க்கையிலே எத்தனையோ எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆனாலும் அந்த எதிர்பார்ப்புகள் உன் வாழ்க்கையிலே கிடைக்காமல் நீ கண்ணீரோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உன் பாவத்தை உன் சாபத்தையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் நீ எதை கேட்கிறாயோ அதை கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவஜனமே, இந்த கால வேளையிலே என் ஆண்டவர் வச்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை நேசிக்கிற தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. அன்பான தேவஜனமே, உன்னை தள்ளினவர்கள் 1000 பேர் இருக்கலாம், உன்னை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரிய உண்டாகும்படியாக நீ கடந்து வருவாய் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். என் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், மனம் திரும்புகள், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. மனம் திரும்புகள், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நிறைவேறவே தீமைகள் யாவோ அகன்று போயின. தீர்க்க தரிசனம்